ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து காஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ஒரு நாளைக்கு 6-7 காஃபி சாப்பிட்றேன், அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் காஃபி. பிளாக் காஃபி ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஆனால் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து நம்ம சுகரு அப்புறம் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அந்த காஃபி பவுடரோட ஸ்மெல் மட்டும்தான், அந்த அரோமா மட்டும்தான், கசப்பு மட்டுமே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாக் காஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடாகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து டிகாஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா அது உங்களோட விருப்பம். நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிளாக் காஃபி அப்படிங்கிறனால ஸ்ட்ராங்காக குடித்தா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக குடித்தா அந்த காஃபியோட அரோமா வந்து நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாது. காஃபி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நீங்கள் கட்டன் சாயா குடிக்கலாம். கேரளாலலாம் சாப்பிடுவாங்க இல்லையா கட்டன் சாயா அப்படின்னு. ஸோ அதை கூட குடிக்கலாம். அந்த இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு டீ பவுடர் போட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் வேணும்னா ஹனி சேர்த்துக்கோங்க. அப்படி எனக்கு ஹனி பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஆனால் அளவாக சேர்த்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய டம்ளர்லாம் குடிக்காதீங்க. அப்போவும் அளவா இவ்வளோ குடிங்க போதும். கட்டன் சாயா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டீ பவுடர், நீங்கள் எந்த டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, தட்டி வச்ச ஏலக்காய், கொஞ்சமாக இஞ்சி, சுகர், ஹனி எதுவுமே சேர்க்கல. அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு ஹனி சேர்த்து கூட குடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து அளவாகவே யூஸ் பண்ணுங்கள். கருப்பட்டியே யூஸ் பண்ணாலும் அளவாக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லை அப்படின்னா க்ரீன் டீ ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆட் போயிட்டுருக்கு பாருங்கள். க்ரீன் டீ குடித்தா வந்து ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு. க்ரீன் டீ குடித்தா மட்டும் ஸ்லிம் ஆக முடியாது. உங்களுக்கு வந்து அது ஆல்டர்னேட்டிவ் தான். நீங்கள் பாலில் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதை குடித்தா உடனே வந்து ஸ்லிம் ஆயிடலாம் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் டயட் பண்ணுறீங்களா இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அது உங்களோட விருப்பம். நான் வந்து டயட் தான் பண்ணேன். டயட் பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இதெல்லாம் சைடில் பண்ணலாம். இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை இல்லைனா 6 தடவை நான் காஃபி குடிக்கிறேன், காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை, மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணி போல் ஒரு 4:30 to 5 வந்து காஃபி சாப்பிட்ருவேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் 2 தடவை சாப்பிடுவேன். இந்த கிளாஸில், இந்த சின்ன கிளாஸில் தான் சாப்பிடுவேன். அளவாக தான் சாப்பிடுவேன். சுகர் வந்து லைட்டாக, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/4 ஸ்பூன் தான், ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். ஸ்ட்ராங்காக குடிப்பேன். இப்போது நான் உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை குடிக்கிறீங்கன்னா ஓகே, சூப்பர். ஒரு தடவை மட்டும் பால் சேர்த்து காஃபியோ டீயோ உங்களுக்கு எது விருப்பமோ எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மிச்சம் உங்களுக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ ஒரு தடவை அந்த பிளாக் காஃபி ட்ரை பண்ணுங்க, லெமன் டீ ட்ரை பண்ணுங்க. லெமன் டீ பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. டீ பவுடர் சேர்த்துட்டு தட்டி வச்ச இஞ்சி, ஏலக்காய் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதில் நீங்கள் சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு வெறுமனே அந்த டீயோட அரோமா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் டீ தூளை கூட நீங்கள் இதில் சேர்த்து நல்லா அந்த டிகாஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடித்தா கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக குடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் கசப்பு தெரியாது. ஸோ இப்போ லெமன் டீ அப்படிங்கிறனால கிளாஸில் வந்து லெமன் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு டீ டிகாஷன் இருக்கு இல்லையா அதையும் இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லை ஹனியோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. டயர்டாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, இதுக்காக தான் நம்ம காஃபி குடிக்கிறது. நிறைய டைம் காஃபி குடிக்கிறவங்க இதெல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காஃபி குடித்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கும்.
ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும். பால் காஃபில இருந்து இதுக்கு மாறிட்டு நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.